சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் இயக்குனர் பாக்யராஜின் உடலை தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ், தற்போது அங்கு இறுதி நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதை பத்தி விவரமா பதிவு செய்யுங்க. பாலா, இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் நேற்று மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு அவருக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் நேற்றும் இன்றும் அவரது உடல் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருப்பது. திரைத்துறையை சேர்ந்த நடிகர் நடிகைகள், இதேபோன்று திரைத்துறையை சேர்ந்த திரைப்படத்தின் பல்வேறு துறைகளை சேர்ந்த தொழிலாளர்கள், மேலும் இயக்குநர்கள் உட்பட பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினார்கள். இதேபோன்று பாக்யராஜ் அவருடைய குடும்பத்தினரும் நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரடியாக இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலையும் ஏராளமான திரைத்துறையினரும் பொதுமக்களும் பாக்யராஜ் அவருடைய நண்பர்களும் என பலரும் திரண்டு காலை அஞ்சலியினை செலுத்தியிருந்தார்கள். சுமார் 9 மணி அளவில் அவரது இல்லத்திலிருந்து பாக்யராஜ் அவருடைய உடல் என்பது இறுதி ஊர்வலமாக வாகனத்தில் கொண்டு வரப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பயணித்து தற்போது பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இங்கு அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன் ஆகியோர் முன்னிலையில் பாக்யராஜ் அவரது உடலுக்கு அரசு மரியாதை என்பது வழங்கப்பட்டது. முதலில் அமைச்சர்கள் ஆனந்த் அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் சேர்ந்து மலர் வளையம் வைத்து பாக்யராஜ் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அரசு மரியாதை வழங்கும் வகையில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க இந்த அரசு மரியாதை வழங்கி இருக்கிறார்கள். அதாவது 24 போலீசார் 3 முறை வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க இயக்குனர் பாக்யராஜ் அவரது உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாக்யராஜ் அவர்களுடைய குடும்பத்தினர், குறிப்பாக அவரது மனைவி, மகள் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் தற்போது அந்த இறுதியான சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வில் ஏராளமான திரைத்துறையை சேர்ந்தவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பான பார்த்தோம் சரத்குமார், பார்த்திபன், ஜெய், நடிகை கௌதமி உட்பட பலரும் இந்த இறுதி நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். எல்லோருடைய கண்களிலுமே கண்ணீராக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சுமார் ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த திரைத்துறையோடு பயணித்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அவர் மிக முக்கியமான தமிழ் திரைப்படங்களை எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு மொழிகள், இந்தி திரைப்படங்கள் உட்பட பல படங்களையும் இயக்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் குறிப்பாக இந்த திரைக்கதையை எழுதுவதில் மிக சிறந்தவராக விளங்கியதன் காரணமாக பலரும் பல மாநிலத்தில் இருந்து இவரை தேடி திரைப்படங்களை இயக்க வேண்டும் என்றும் திரைக்கதை எழுதி தர வேண்டும் என்றும் காத்திருந்ததாக கூட சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பாக்யராஜ் அவர்கள் தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாமல் இந்திய திரையுலகிற்கே ஒரு முக்கியமான ஒரு இயக்குநராக, கதாசிரியராக பார்க்கப்பட்டவர். அவர் நேற்று திடீரென அந்த மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததை அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் அவருடைய உறவினர்களும் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை சந்தித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் பாக்யராஜ் அவருடைய உடல் ஊர்வலமாக வாகனத்தில் கொண்டு வந்த போது சாலையின் இருமரங்கிலும் அங்கங்கு நின்ற பொதுமக்கள் அவரை பார்த்து கண்ணீர் விட்டு கதறியிருந்தார்கள். பலரும் பூக்களை தூவியிருந்தார்கள். இப்படி சென்னையினுடைய முக்கிய சாலைகள் வழியாக பயணித்து வந்த அந்த இறுதி ஊர்வலம் என்பது தற்போது நிறைவடைந்து அவருக்கான அரசு மரியாதையும் நிறைவடைந்திருக்கிறது. தற்போது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இறுதியாக அவரது உடலுக்கு சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பாக்யராஜ் அவரது உடல் என்பது பெசன்ட் நகர் மின்மயானத்தில் எரியூட்டப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக கடைசியாக அவருக்கு அஞ்சலியை செலுத்திவிட வேண்டும் என்று ஏராளமான பொதுமக்கள் இந்த பெசன்ட் நகர் மின்மயானத்தின் உள்ளே கதவுகளை எல்லாம் தள்ளிக்கொண்டு உள்ளே வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அவரை இறுதியாக அவரது உடலையாவது பார்த்துவிட வேண்டும். இவ்வளவு நாட்களாக அவரை திரைப்படங்களில் பார்த்தோம், பொதுவெளியில் நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்திருந்தோம். இதற்கு பிறகாக பார்க்க முடியாது. ஆகவே இந்த நாளில் அவரை கடைசியாக அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்பதற்காக 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், அவருடைய ரசிகர்கள் திரண்டிருந்தார்கள். காவல்துறையினர் அவர்களை கட்டுப்படுத்தி இருந்தாலும் அந்த கதவுகளை எல்லாம் தள்ளிக்கொண்டு உள்ளே தற்போது அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாக்யராஜ் அவர்களுடைய படங்கள் எப்பொழுதுமே மிகவும் சாதாரண கதைக்களங்களாக, மக்களுக்கு எளிதில் தெரியக்கூடிய, அதே போன்று தங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக, குடும்ப சூழல்களாக, இப்படி மக்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய காட்சி அமைப்புகளையும் கதாபாத்திரங்களையும் உள்ளடக்கி உருவாக்கியதன் காரணமாக இவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருந்தது என்று சொல்லலாம்.
அப்படிப்பட்ட பாக்கியராஜ் அவர்கள் தான் மறைந்திருக்கிறார். இந்த மறைவு திரைத்துறையினரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். ஏனென்றால் சிறிது காலத்துக்கு முன்புதான், அதாவது ஏறத்தாழ 2 வாரங்களுக்கு முன்புதான் இயக்குனருடைய மிகப்பெரிய இயக்குனர் இருந்த பாரதி ராஜா அவர்கள் மறைந்தார். அதன் பிறகாக அவருடைய சிஷ்யன் என்று சொல்லக்கூடிய அவர் வழியாக திரைத்துறையில் பயணித்து மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கக்கூடிய பாக்கியராஜ் அவர்களுடைய மறைவு என்பது அடுத்தடுத்து 2 முக்கிய இயக்குநர்களுடைய மறைவு திரைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பாக பார்த்து வருவதாகவும், இந்த இழப்பு என்பது மிகப்பெரிய வருத்தத்தை அளித்திருப்பதாகவும் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய, அதாவது பாக்கியராஜ் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த திரை பயணம் என்பதும் அது புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களுக்கும் மற்ற இயக்குநர்களுக்கும் ஒரு உந்துதலாக, அவருக்கு ஒரு வாய்ப்புகளுக்கு ஒரு கருத்துக்களை அவர்கள் புரிந்து கொள்வதற்கும், அதே போன்று அவர் தோன்றுவித்த வழியை பின்பற்றி நடப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என இளம் திரைத்துறையினர் தெரிவிக்கிறார்கள். இப்படி பாக்கியராஜ் அவர்களுடைய இந்த திரைப்பயணம் என்பது நேற்று நிறைவடைந்திருக்கிறது. இன்று அவரது உடல் என்பது எரியூற்றப்பட இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல் தான் எல்லோரும் கண்ணீர் மல்க இந்த மின்மயானத்தில் குவிந்திருக்கிறார்கள். எல்லோருடைய அவர் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது அவர் மறைந்து விட்டார், ஆனால் கடைசியாக அவரது முகத்தை பார்க்க வேண்டும், அவருக்கு இறுதியாக அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக எல்லோரும் இங்கு குழுமி இருந்து அந்த அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் நேரடியாக நுங்கம்பாக்கத்தில் மக்களுடைய இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அந்த இடத்திற்கே அரசு மரியாதை செலுத்துவதற்குடைய முதற்கட்டமாக அவரது உடலை நேரடியாக வீட்டில் இருந்து அந்த இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றியிருந்தார்கள். அப்பொழுதும் காவல்துறையினர் அவருக்கு சல்யூட் சொல்லக்கூடிய கார்ட் ஆஃப் ஆனர் மரியாதையை செலுத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது இந்த எரியூட்டப்படக்கூடிய இடத்திற்கும் நேரடியாக துப்பாக்கி குண்டுகள் முழங்க, அதுவும் 2 அமைச்சர்கள் நேரடியாக அரசு மரியாதையை செலுத்தியிருக்கிறார்கள். இப்படி பாக்கியராஜ் அவருடைய திரைப்பயணம், அவர் திரைத்துறைக்கு ஆற்றிய பங்கு என்பது முக்கியமானது. அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பத்திரிகையும் நடத்தியிருக்கிறார். அதாவது பன்முக தன்மை கொண்டவர். எந்த படத்தினுடைய ஒரு நடிகராகவும் விளங்கி இருக்கிறார், நடிகராகவும் மக்கள் மனங்களை கவர்ந்திருக்கிறார். இதே போன்ற இயக்குநராகவும் பல படங்களை இயக்கியிருக்கிறார். திரைக்கதை எழுதுவதில் அவரை போல் வேறு யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவ்வளவு சாதாரண வரிகளும் மிகவும் எளிமையாக மக்கள் புரிந்து கொள்ளும் வகையிலும், அதே வேளையில் மக்களுடைய உணர்வுகளை அந்த கதாபாத்திரங்கள் மூலியமாக சேர்க்கும் வகையிலும் அவ்வளவு சாதாரண வகையிலான அந்த திரைக்கதையை உருவாக்குவார். இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தான் மறைந்திருக்கிறார். ஆகவேதான் தற்பொழுது இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளம் என்பது அவருடைய இறுதி சடங்கிற்கு வந்திருப்பதாக பலரும் தெரிவிக்கிறார்கள். இந்த மின்மயானம் என்பது மக்களுடைய கண்களில் கண்ணீருமாக, மனங்களில் வருத்தமாக தற்போது காட்சி அளிக்கிறது. குடும்பத்தினருடைய இறுதி சடங்குகள் நிறைவடையக்கூடிய அதே வேளையில் இன்னும் சற்று நேரத்தில் பாக்கியராஜ் அவருடைய உடல் என்பது மின்மயானத்தில் எரியூட்டப்பட கொண்டு செல்லப்பட இருக்கிறது. பல்லா.